என் பேர் என்.கே. கணேஷ் பிரசாத். காவேரி மருத்துவமனையில் சிறுநீரக மருத்துவ நிபுணராக பணிபுரிகிறேன். இன்று வயசுக்கும் சிறுநீரகத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்றது பார்க்கலாம். எல்லாருக்கும் நினச்ச மாதிரி 60 வயசுக்கு மேலே இருந்தால் தான் வயசு ஆயிருக்குன்னு நினச்சிப்பாங்க. அப்படி இல்லை. சிறுநீரகத்துக்கு வயசு வந்துட்டு 35 வயசு ஆன பிறகே வருஷம் அதோட செயலில் கொஞ்சம் செயல்பாடுகள் எல்லாம் குறையிறதுக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ 35 வயசுலேருந்தே அதோட வயசார தன்மை ஆரம்பிக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஒரு பெரும்பாலும் அது ஒரு ஆச்சரியகரமான விஷயமா இருக்கலாம். ஸோ வயசுக்கும் கிட்னிக்கும் என்ன சம்பந்தம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஆல்மோஸ்ட் 14.9% சொல்லுவாங்க. வேர்ல்டு பாப்புலேஷனில் ஆல்மோஸ்ட் 6.5 மில்லியன் பீப்புளுக்கு மேலே வயசானவங்க இருக்காங்க. இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பிகாஸ் எல்லா நாடுகளிலும் இப்போ வயசானவங்க அதிகரிச்சிட்ருக்காங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் இன்க்ரீஸிங் ஆல் த்ரூ அவுட் த வேர்ல்டு. நம்ம நாட்டிலே பார்க்கும்போது 68 வயசு இப்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சியாக இருக்கிறதுனால அதிகமாக நாங்கள் பார்க்குறதெல்லாம் வயசானவங்க தான் பார்க்குறோம் அவுட் பேஷண்ட்லலாம். இது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஐசியூ செட்டிங்கில் பார்க்கும்போது 70% ஆல்மோஸ்ட் வயசானவங்க தான் வராங்க. அவங்களுக்கு எதனால் பாதிப்பெல்லாம் இருந்து வராங்கன்னு பார்க்கும்போது ப்ரொலாங்டு இல்னஸ் சொல்கிற வகையில் இரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கேன்சர், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஒரு வியாதினால் அட்மிட் ஆகிறாங்க. அதனால் வர பக்க விளைவுகளையோ இல்லாட்டி காம்ப்ளிகேஷன்ஸ்லையோ வந்து அட்மிட் ஆகிறாங்க. அட்மிட் ஆன பிறகு தான் அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 90% சொல்கிற கூடிய ஒரு வயசானவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு அட்மிஷன் ஐசியூவில் அட்மிஷன் ஆன பிறகு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு க்ரானிக் டிசீசஸ்னால கிட்னி பாதிப்பு இருக்கிறது வெளிப்படுறதுக்கு அப்போ தான் தெரியுது. ஸோ இது வெளிப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது இத்தனை மெடிசன்ஸ் அவங்க வியாதிக்கெல்லாம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதோட பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது இல்லாமல் வயசு ஆக அவங்களுக்கு சோடியம் தன்மை கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்கும். ரத்தத்தில் ஒரு சோடியம் தன்மை ஏடாகூடமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சரியாக முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அவங்களுக்கு அந்த சோடியம் தன்மைனாலே அவங்களுக்கு பாதிப்பு அதிகரிச்சிட்டு இருக்கும். ஹைப்போநைட்ரீமியான்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பெரும்பாலும் ஐசியூவில் வயசானவர்களுக்கெல்லாம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த ஹைப்போநெட்ரிமியா லோ சோடியம் லெவல்ஸ்னால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கிடினஸ் வரலாம், தலை சுற்று வரலாம், அவங்களுக்கு பேசும்போது அவங்களுக்கு திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஸ்லர்ட் ஸ்பீச் வரலாம், அவங்களுக்கு நினைவு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுவே இன்னும் முன்னாடி போய் அது ஒரு காக்கா வலிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இது இல்லாமல் பெரும்பாலும் ரொம்ப பேருக்கு இது எலும்போட சக்தியை குறைக்கிறதுன்றது தெரியுமான்றது தெரியாது. அது எலும்போட சக்தியை குறைச்சிட்டு எலும்பு முறிவு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஹைப்போநெட்ரிமியா ஒரு ஃப்ராக்சருக்கு அச்சுறுத்தலாக அது காணப்படுகிறது. ஸோ இதெல்லாம் ரொட்டீனாக பார்க்கும்போது கிடினஸ், தலை சுத்தல், வாந்தி வர தன்மை, அப்புறம் இந்த வலிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு பிரெயினோட ப்ராப்ளம் நினச்சிட்டு அப்படியே அதை விட முடியாது. இது ஒரு ஹைப்போநெட்ரிமியா காரணத்தினால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக கருதப்படுகின்ற போது அது பெரும்பாலும் சிறுநீரக பாதிப்பினால தான் இந்த ஹைப்போநெட்ரிமியா ஏற்படுகின்றதுன்றது எல்லாருக்கும் புரியணும். ஸோ பெரும்பாலும் வயசானவங்க இந்த சர்க்கரை நோயாட்டம், இரத்த கொதிப்பாட்டம் அதுக்கெல்லாம் கரெக்டாக முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நடுநடுவில் அவங்க சிறுநீரத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, அதோட வேலைப்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சையோ இல்லாட்ட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு காப்பாற்றிக்கணும். நன்றி, வணக்கம்.